மேட்டூர் அணை 16 கண் மதகு பாலத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ஐஐடி பேராசிரியர் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 90 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் 16 கண் பாலத்தை வலுப்படுத்த நீர்வளத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனையடுத்து 16 கண் பாலத்தை வலுப்படுத்தும் போது பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து சென்னை ஐஐடி கட்டமைப்பு பொறியியல் துறை பேராசிரியர் அழகு சுந்தரமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் முருகன்குறிச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாரத்தில் 5 நாள் வேலை, பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள 9 வங்கி சங்கங்களின் சார்பாக சுமார் 10 லட்சம் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வரும் மார்ச் 24, 25 ஆகிய 2 நாட்களில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சாலையோர பள்ளத்தில் இறங்கிய கார் மின்கம்பத்தின் மீது மோதி தீப்பற்றி எரிந்தது. விருதுநகரை சேர்ந்த தொழிலதிபர் பாண்டியராஜ் மதுரை சென்றுவிட்டு ஊர் திரும்பினார். திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் கள்ளிக்குடி தாலுகா அலுவலகம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. மேலும் இந்த கார் மோதி அங்கிருந்த மின்கம்பம் உடைந்து விழுந்தது. இதைத் தொடர்ந்து காரில் தீப்பற்றிய நிலையில் பாண்டியராஜன் கீழே இறங்கி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா மூலமாக பிரபலமான மணி விற்பனை செய்யக்கூடிய பெண் கேரளாவில் கடைத்திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் மணிமாலை உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வந்த மத்திய பிரதேச சேர்ந்த மோனலிஷா அவருடைய அழகு காரணமாக நாடு முழுவதும் பிரபலமானார். இதன் மூலமாக அவருக்கு திரைப்பட வாய்ப்புகளும் கிடைத்தன. இந்நிலையில் கோழிக்கோட்டில் பாபி செம்மனூரின் புதிய நகைக்கடை திறப்பு விழாவிற்கு மோனலிஷா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். இதற்காக முதன்முறையாக விமானத்தில் பயணம் செய்து வந்த மோனலிஷா பாபி செம்மனூருடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஈரோட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் அமைப்பான ஜாக்டோ ஜியோவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு மற்றும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். தமிழக அரசை கண்டிக்கிறோம். வழங்கிடு. திண்டுக்கல் அருகே டீ குடிக்க சென்ற நேரத்தில் வீட்டில் மனைவியை யாரோ கொலை செய்துவிட்டதாக நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டார். குடைப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த ஜெயினுலாபுதீன் வியாழக்கிழமை காலை டீ குடிக்க சென்றபோது வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி முகமதா பிவி தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. தகவல் அறிந்து வந்து உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் கொலை செய்தது யார் என விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முதல் நாள் இரவு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட போது முகமதா பிவியின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த ஜெயினுலாபுதீன் யாரோ கொலை செய்துவிட்டதாக நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டது. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் சிவாச்சாரியார்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு கோவில் லட்சுமி தீர்த்தம் அருகில் உள்ள வேத பாடசாலைக்கு சென்று மாணவர்களுக்கு அளிக்கும் கல்வி பயிற்சி குறித்து பவன் கல்யாண் கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் அரசு பேருந்து திடீரென்று பழுதாகி நின்றதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். திருவாடானை பேருந்து நிலையத்திலிருந்து கள்ளிக்குடி, திருவெற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற தடம் எண் 19 அரசு பேருந்து 2 நாட்களில் 2வது முறையாக பழுதாகி பாதி வழியில் நின்றது. இதனால் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்களும் வேலைக்கு சென்ற பிற பயணிகளும் கீழே இறக்கிவிடப்பட்டனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே திருமணமான 3 மாதத்தில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டார். காட்டுவளவு கிராமத்தைச் சேர்ந்த புனிதா பிரவீன்குமாருக்கு 3 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கணவரை பிரிந்து தந்தை வீட்டிற்கு வந்த புனிதா திடீரென கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் கூலி தொழிலாளிகள் 2 உயிரிழந்தனர். கண்ணங்குடியிலிருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றுக்கொண்டு தேவக்கோட்டை சென்ற வேன் ஞானொளிபுரம் கிராமம் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. வேம்பந்தூரைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், நீலாநல்லூரைச் சேர்ந்த பழனி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பிரகாஷ் என்பவர் பலத்த காயமடைந்த நிலையில் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விருதுநகரில் வருவாய் அலுவலர்கள் 2வது நாளாக பணிகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரலிங்காபுரத்தில் நடந்த கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதன் உள்ளிட்ட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டார். இதனை கண்டித்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். உடையனாம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த அஞ்சலி கூட்டத்தில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலத்தில் மரவள்ளி கிழங்கு பாயிண்டிற்கு 300 ரூபாய் உயர்த்தி தராததை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள், ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் சேகோசர் வணிகர்கள் ஆகியோருடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மரவள்ளி கிழங்கு பாயிண்டிற்கு 300 ரூபாய் உயர்த்தி வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் உறுதியளித்தபடி விலை உயர்த்தப்படவில்லை என கூறி விவசாயிகள் குரங்குச்சாவடி அருகே உள்ள சேகோசர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடனை திருப்பிச் செலுத்திய பிறகும் சொத்து அடமான ஆவணங்களை வழங்க மறுத்ததாக கரூர் வைசியா வங்கியின் தலைமை மேலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. தென்காசியைச் சேர்ந்த மாரித்துறை என்பவர் கரூர் வைசியா வங்கியிடம் தான் பெற்ற மொத்த கடனையும் திருப்பிச் செலுத்திய பிறகும் தனது சொத்தின் பத்திரத்தை வழங்க வங்கி மறுப்பதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையிலான அமர்வு, வங்கிகள் ஏழை மக்களை துன்புறுத்தக்கூடாது என கூறி சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் மனுதாரரின் வீட்டிற்கு நேரில் சென்று வங்கி அதிகாரிகள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. கேரளாவில் இரவு நேரத்தில் சென்ற அரசு பேருந்தை பெரிய தந்தங்களுடன் படையப்பா யானை முட்டி தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூணாறில் இருந்து உடுமலைக்கு அரசு பேருந்து சென்ற நிலையில் மறையூர் அருகே திடீரென படையப்பா யானை வந்தது. பேருந்தை துரத்திச் சென்ற யானை தலையால் முட்டி தள்ளியது. படையப்பா மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் நிலையில் கவனமுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என்ற தகவலை நாசா வெளியிட்டுள்ளது. விண்வெளி ஆய்வுப் பணிக்காக நாசா விஞ்ஞானிகள் சுதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் கடந்த ஆண்டு சென்றனர். 10 நாட்கள் மட்டுமே தங்கி இருக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ராக்கெட் கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. உலகின் மிக உயரமான எருமை என்ற கிண்ண சாதனையை படைத்துள்ளது தாய்லாந்தை சேர்ந்த 3 வயது கிங்காங். நக்கோன் ராட்சசிமாவில் என்ற இடத்தில் வளர்ந்து வரக்கூடிய நீர் எருமை வழக்கமான உயரத்தை விட 20 அங்குலம் கூடுதலாக வளர்ந்துள்ளது. இந்த எருமை மாடு தற்போது 6 அடி 8 அங்குலம் உயரம் கொண்டதாக அறியப்படுகிறது. கிங்காங் என்று பெயரிடப்பெற்றக்கூடிய இந்த எருமை நாள் ஒன்றுக்கு சுமார் 35 கிலோ உணவை உட்கொள்கிறது. பார்ப்பதற்கு ஆஜான பாகவாக இருந்தாலும் பழகுவதற்கு சிறு குழந்தை போன்றது என்று அதன் உரிமையாளர் கூறியுள்ளார்.